ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க எல்எஸ்எஸ் லவ் சப்ஸ்கிரைப் ஷேர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு லவ் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்காரு. அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு, செம்மையாக படிக்கிற பையன். நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப துருத்துருன்னு ஜாலியாக இருக்கு. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்களில் சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில் அது காதலாக மலருது. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில் நம்ம ஹீரோயின் மிஸ் ஆகுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோயினோட அப்பா என்னெல்லாம் பண்றாரு இவங்களை பிரிக்கிறதுக்கு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலுமே இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. ஸ்டோரி பிளாட் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் கேரக்டருமே ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஒரு லவ் போர்ஷன்ஸ் அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி காலேஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் நல்லாவே இருக்கு. இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாக தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லா இருக்கு. சாங்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை லவ் போர்ஷன் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு எடுத்திருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு லவ் படம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிப்பட்ட ஸ்கிரீன் பிளே, அதே மாதிரி அங்கங்க டயலாக்ஸும் அதே மாதிரி பல படங்களை பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சிகள் தான் போகுது படம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.